ரஞ்சினி தான். ரஞ்சினி கண்ணு, வாமா வா ரஞ்சினி. வா வா. ஐயோ என் தங்கம் வண்டியாடா. இப்ப எனக்கு அம்மா சந்தோஷமாகுது தெரியுமா? நீங்களா சண்டை போட்டு இருந்தப்போ என் மனசு அம்மா கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? இப்ப பாக்க சொல்லதான் என் மனசுக்கு சந்தோஷமாகுது. ஆமா ரஞ்சினி, எங்க நீங்க எல்லாம் பேசாம போயிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? சரி விடு சாரதா, அதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பேசிட்டாங்கல்ல, சும்மா அதையே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சரிதான். ஏன் சரி சரி எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க. ஆ? ம். ஷோ. இந்தாங்க பத்திரிக்கை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு, நல்லா நல்லதுமா, நல்லா இரு. டேய் என்னடா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல கண்ணு. உனக்கு இந்த கண்ணாலம் நல்லா நடக்கணும்னு வாழ்த்தணுமா இல்ல நடக்க கூடாதுன்னு வாழ்த்தணுமான்னு ஒண்ணும் புரியல. என்ன கண்ணி, என்னதான் இருந்தாலும் ரஞ்சனி நம்ம பொண்ணு மாதிரி நல்லா இருக்கணும்னு சொல்லித்தான் வாழ்த்துவோமே. அப்ப முடிவே பண்ணிட்ட. நாங்க என்ன சொன்னாலும் கேக்குற மாதிரி இல்ல. அவனை தானே கல்யாணம் பண்ணிக்க போற, அப்படிதானே? டேய் ப்ளீஸ் டா, மறுபடியும் எதுக்கு இப்ப பழைய கதையை கேட்டுட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு கமலேஷ பிடிச்சிருக்குன்னு. அப்புறம் என்ன? நியாயம் எதுவோ தர்மம் எதுவோ அவங்க பக்கம் தெய்வம் துணையா நிக்கும்னு சொல்லுவாங்க. என் பக்கம் தெய்வம் நிக்கும். இல்ல புரியல, இப்ப என்ன சொன்ன? என்ன நியாயம் என்ன தர்மம் கொஞ்சம் சொல்ல. டேய் அது சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன், விட்றா. அதெல்லாம் சும்மா பெருசா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காத. ஆமா ரஞ்சினி, உங்க அப்பா அம்மா அவங்க பேரே பத்திரிக்கையில போடவில்லையாமே. உங்க அப்பாக்கு என்ன அவ்வளோ ஈகோவா? நீங்க ஏன் இப்படிலாம் பண்ணீங்கன்னு கேட்டியா இல்லையா? கேட்டு ரஞ்சினி, இல்லைன்னா சொல்லு, நாங்களாம் கேட்டு நியாயத்தை வாங்கி தரோம். ம். டேய் உங்களுக்கு இதெல்லாம் யாரா சொன்னது? வேற யாரு? சீனுதான் சொன்னா. என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா பண்றது தப்புதான். பொண்ணு மேலகிற கோவத்துல பேசாமகிறாரு, சரி. அதுக்காக இப்படியா பண்ணுவாரு? விடுங்க மேயமா, பிடிக்காத கல்யாணத்துக்கு பேரை போட்டா என்ன, போடலனா என்ன? என்னது? என்ன என்ன சொன்ன ரஞ்சினி? இல்ல இல்லடா, இது அப்பாக்கு பிடிக்காத கல்யாணம் தானே, அததான் சொல்ல வந்தேன். கேள்றோம். அப்புறம் ரஞ்சினி, இப்பெல்லாம் சின்ன சார் எப்படி நல்லா வேலை பார்க்கறாரா? உன்கிட்ட முன்னாடி மாதிரி பேசுறாரா இல்லையா? அவருக்கு என்னடா, சூப்பரா வேலை செய்யறாரு, டைம் கிடைச்சா பேசுவாரு. இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப யோசிச்சு தான் பேசுறாரு. ஆமா ரஞ்சினி, நீ கமலேஷ கல்யாணம் பண்ணிக்க போறல, அப்புறம் எப்படி பேசுவாரு? அப்படியெல்லாம் இல்லடா, கண்டிப்பா கல்யாணத்துக்குள்ள உண்மையை கண்டுபிடிச்சு என் வாழ்க்கைய நான் சீனு கூட நல்லா வாழ்வேன். அதெல்லாம் பார்த்து நீங்க சந்தோஷப்படதான் போறீங்க. அப்புறம் ரஞ்சினி,
உன் வருங்கால கணவர் கமலேஷ் என்ன சொல்றாரு? உன்னை லவ் அண்ட் கேரோட உன்னை பாத்துக்கிறாரா? சரிடா, நான் நாளைக்கு வரேன். எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன் மேமா. சாரதா போ. இவ்வளோ பெரிய அழுத்த கரையா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லடா. அப்படி என்னடா விஷயம் இருக்கும்? எதனால நம்ம கிட்ட அவன் மறைக்கிறானே புரியலையேடா.